கண்களை மூடி 2 கரங்களை நமக்கு உயர்த்தி நாம் அவர் சாயலாக இருக்கிறோம். தேவனுடைய பாவனையில் இருக்கிறோம். தேவனுடைய தோற்றத்தில் மனம் திரும்பிய மனிதன் மறுரூபமாகிவிட்டான். ஆகவே இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து மனம் திரும்பிய அத்தனை மதத்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சபை நடத்துகின்ற நிறைய இந்த ப்ரோக்ராம் பார்க்கிற பிஷப், இன்னும் நிறைய பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க எல்லாருக்கும் இந்த செய்தி, இந்த தேவசாய நிகழ்ச்சி நம்மளை மனம் திரும்பி மறுரூபமாக்கி கடவுளுடைய தன்மையை, கடவுளுடைய பாவனையை, கடவுளுடைய தோற்றத்தை தான் நான் வேறு நீர் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒன்று போல தேவன் நினைக்கிற மாதிரி நாம் இப்போ நினைக்க ஆரம்பிப்போம். தேவன் பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிப்போம். விசுவாசத்தினாலே இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், அவற்றிலும் மேலான காரியங்களை செய்வான். மனம் திரும்பின மனுஷனுக்கு, ஆன்மாவுக்கு இந்த சக்தி உண்டு. மனம் திரும்பின மனுஷனை தேவன் என்ன செய்கிறார்னா இப்படி உருமாற்றுகிறார். நம்முடைய சாயல் மாறியது, நம்முடைய ரூபம் மாறுகிறது. நாம் மனம் திரும்புதல்னு சொல்லும்போது இப்போ ஒன்றான மெய் தேவனாகி படைத்த பரலோக பிதாவே, என் ஆன்மா இப்பொழுது உண்மை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி உண்மையில் இப்பொழுது களி கூறுகிறது. சொல்லுங்கள், அன்னை மரியாதை பிள்ளை, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி தேவனில் களி கூறுகிறது. ஒரு மனம் திரும்பின மனுஷன் வேறு ஆனந்தத்தில் இருக்கிறான், நித்திய ஆனந்தத்தில், நிலையான சந்தோஷத்தில் இருக்கிறான், பசி தாகமில்லாத ஒரு தெய்வீக அனுபவத்தில் இருக்கிறான். அதனால் இப்போ 2 கரங்களை உயர்த்தி அந்த பரலோகத்தினுடைய இயேசுவே நீ சிலுவையிலே சம்பாதித்த அந்த தெய்வ சமாதானம், நிலைப்பாற்றி அந்த ஓய்வு, அந்த தாகமில்லாத வாழ்க்கை, பசியில்லாத வாழ்க்கை இப்பொழுது இந்த ஆராதனையிலே, இந்த தொழுகையிலே, இந்த மத்தியான வேளையிலே எங்களை நிரப்பட்டும்பா. 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் 3 ஆண்டுகளிலே நீர் சிலுவையிலே தொங்கி நின்றீர். தெய்வமே, உம்மை போல மாற்றுவதற்காக நிம்மதி உள்ளவனாக, சாந்தி சமாதானம் உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, புனிதனாக, நீதிமானாக என்னை உருமாற்றும்படி நீர் உம்மை உருப்படுத்தீரப்பா. உடல் பிக்கப்பட்டது, தலை அடித்து நொறுக்கப்பட்டது, கண்ணம் அழகெல்லாம் அழிக்கப்பட்டது. தெய்வமே, இந்த பாடுகளை இப்பொழுது சிந்தையிலே நிறுத்துகிறேன், இந்த காயங்களை சிந்தையிலே நிறுத்துகிறேன். இது அனைத்தும் என்னை, இந்த பாவியாகி என்னை, பாவத்தில் இருக்கிற என்னை விடுவித்து பரிசுத்தனாக்கி இருளில் இருக்கிற என்னை ஒளிமயமானவனாக, பிரகாசம் உள்ளவனாக உருமாற்றுவதற்காக இந்த ஆண்டுகளில் நின்றதை இப்பொழுது நான் நினைக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திர பலியும் உமக்கே செலுத்துகிறேன். இப்பொழுது ஸ்தோத்திரம் என்னும் பலி யாகம் உமக்கு செலுத்துகிறேன். அப்படியே என்ன செய்வோம்? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம்.
உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 அப்படி எல்லாரும் படிக்கணும். தேவ மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒருவரை எல்லாரையும் நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த தேவ சாயலை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும்
இந்த பலியை செலுத்தும் போது உங்களுடைய மகிமை உங்களுடைய அக்கினி நிரப்பட்டும்பா. தலை வணங்கி நின்ற வண்ணமாக அப்படியே தலை வணங்கி உங்கள் ஆவி அப்படியே படுகிறது. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் இப்பொழுது தொழுகிறோம். உமக்கு பிரியமான பலியை நாங்கள் எடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலியிடுகிறவர் தேவனை பிரியப்படுத்துகிறார், தேவனை சந்தோஷப்படுத்துகிறார், தேவனை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். ஆகவே தலைக்கு மேல் கரங்களை நோக்கி தலை விளங்கிய வண்ணமாக அப்படி இந்த பலியை செலுத்துவோமா. இது ஒரு யாகம். அப்படி ஒரு இதயமாகி வழிபடத்தில் அந்த யாகத்தை நீக்கிட்டு இருக்க இந்த யாகம் எழும்ப பரலோகத்துடைய மகிமை அப்படியே அறிந்து வருகிறது. பரலோகத்துடைய மகிமை அப்படியே நிரப்புகிறது. உங்கள் சரீரத்தை நிரப்புகிறது, உங்கள் ஆவியை நிரப்புகிறது, உங்கள் ஆத்மாவை நிரப்புகிறது. அப்படி நான் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம். பலி அக்கினியை கொண்டு வருகிறது, பலி தேவனுடைய நெருப்பை கொண்டு வருகிறது. எழுப்புதல் தீ இந்த பலி செலுத்தும் போது இறங்குகிறது, நிரப்புகிறது. எழுப்புதல் இந்த பலி செலுத்த செலுத்த சங்கிலிகள் கட்டுகள் அறுந்து போகிறது. ஸ்தோத்திர பலி உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை செலுத்து. இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்கிறேன்? பலியை செலுத்துகிறேன், என்னுடைய பொருத்தனையை செலுத்துகிறேன். பொருத்தனை என்ன? நீரே என் தகப்பன், நீரே என்னை சிருஷ்டித்தவர், உம்மை போல என்னை சிருஷ்டித்திருக்கிறீர், உம்மை போல் உங்களுடைய சாயலை என்னை சிருஷ்டித்திருக்கிறீர், உங்களுடைய பாவனையில் என்னை சிருஷ்டித்திருக்கிறீர். இப்பொழுது இந்த சாயல், இந்த ஆவி ஆன்மாவை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். உமக்கு நான் என்ன செய்கிறேன்? சொந்தமாக ஒப்புக் கொடுக்கிறேன். இதை நான் என்ன செய்கிறேன்? உமக்கு பொறுக்கிறேன். என் குடும்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கஷ்டங்களை குறைகளை நான் உமக்கு ஒப்படைக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய நிறைவினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்கள் பரிசுத்தத்தினால் என்னை நிரப்புங்க, உங்கள் ஆற்றலினால் என்னை நிரப்புங்க, உங்கள் அதிகாரத்தினால் என்னை இப்பொழுது நிரப்புங்க. நான் நிரப்பப்படுகிறேன். என் கையின் பிரயாசங்கள், என்னுடைய கையின் வியாபாரங்கள், தொழில் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு பலி செலுத்துகிற இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே ஆசீர்வாதமாக மாறுகிறது. என்னை ஆசீர்வதிக்கிற மாபெரும் சக்தி இந்த ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலியிடும்போது நீர் இறங்கி வருகிறீர். எனக்கு மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், என் விருப்பங்களை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு சித்தமான வழியிலே நான் நடப்பதற்கு உங்களுடைய ஆவியானவருக்கு என்னை வழிநடத்துகிறாரப்பா. தீமான கரபதி அம் பிரபு சொல்வியா, தல் கரபதி அம் பிரபு சொல்வியா. அக்கினி இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது.